சிறிய வயது பெரிய நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். நாமானின் வேலைக்கார பெண் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கக்கூடிய இறைவாக்கினரிடம் சென்றால் அவர் இவரின் தொழுநோயை குணமாக்குவார் என்று 2 அரசர்கள் 5வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம். சீரியா நாட்டு படைத்தலைவனின் பெயர் நாமான். அவர் ஒரு அருமையான வலிமை மிக்க வீரர். அவரால் வெற்றிகள் பல கிடைத்தன அந்த நாட்டு மன்னருக்கு. ஆனால் அவரோ ஒரு தொழுநோயாளி. அவர் ஒரு தடவை போருக்கு சென்ற பொழுது இஸ்ரவேல் நாட்டிலிருந்து ஒரு இஸ்ரவேல் பெண்ணை, சிறு பெண்ணை கூட்டிக்கொண்டு, அடிமையாக கூட்டிக்கொண்டு தன் மனைவிக்கு வேலை செய்ய வைத்திருந்தார். அந்த பெண் ஒரு சிறு பெண். அவளுடைய பெயர் முதலாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த பெண் அந்த வீட்டில் அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட. வலுக்கட்டாயமாக இழுத்து வரப்படுகின்றாள். வந்து இங்கு அடிமை போல வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். ஒவ்வொரு தடவையும் நாமானை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் மனதில். என்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்தவர் இவர்தானே என்று கவலைப்பட்டிருக்கலாம். தன்னை குறித்தும் அவரை குறித்து கோபப்பட்டிருக்கலாம். ஆனால் சிறிது கூட அந்த எண்ணமே இல்லாமல் அவருடைய தொழு நோயை பார்த்து அவருக்கு எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான வழியையும் அந்த தலைவியிடம், எஜமானியிடம் சொன்னதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆம், இப்படிப்பட்ட இந்த சிறு பெண் விவிலியத்தில் இடம் பெற்றிருக்கின்றாள். எப்படி ஒரு பெரிய தலைவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்ததின் நிமித்தமாக நான் இந்த 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவதை நாம் உணர முடிகின்றது. ஆனால் நான் இன்று உங்களோடு இந்த சிறு பெண்ணின் 2 குணங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆம் அன்பானவர்களே, அவளுடைய குணம், என்னை கவர்ந்த குணம் அவளுடைய மன்னிக்கும் மனப்பான்மை, மன்னிக்கும் குணம். என்னுடைய மாமியார் என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கு, வேணும், நல்லா கஷ்டப்படட்டும். என்னை கொடுமைப்படுத்தினதுக்கு தான் ஆண்டவர் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ பெண்களுக்கு இந்த பெண் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டி. மாமியார் பேசுவதற்கு, நம்மை வேதனைப்படுத்துவதற்கு நாம் ஒருவேளை தவறுகள் செய்திருக்கலாம். ஆனா இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு பாருங்க. அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்து வேலை வாங்கியிருக்காங்க. தூங்க நேரம் இல்லை, ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் இந்த பெண் மன்னித்தாள், தன் எஜமானனை மன்னித்தாள், வழியையும் சொல்லிக் கொடுக்கின்றாள். இதுதானே இயேசுவினுடைய குணம். இந்த இயேசுவினுடைய குணத்தை பிரதிபலித்த இந்த சிறு பெண்ணை போல நாமும் இருக்க முயற்சி செய்வோம். 2வது, அவள் ஆண்டவரின் மேல் வைத்திருந்த இறை நம்பிக்கை. சுகம் கிடைச்சாலும் கிடைக்குங்க, போயிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லல. சுகம் நிச்சயமாக கிடைக்கும், சென்று வர சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த சிறு பெண் எவ்வளவு வேலையில் நேர்மையாக இருந்திருந்தாள் என்றால், அவளுடைய நேர்மையை பார்த்து எஜமானியும் எஜமானனும் அதற்கு அடிபணிந்திருப்பார்கள். பாருங்கள், இவள் சொன்ன வார்த்தைகள் இறை நம்பிக்கையை காட்டுவதாக இருக்கின்றது. யார் மேல் நம்பிக்கை? ஆண்டவர் மேல் நம்பிக்கை, இறை வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை. அது மட்டும் அல்லாதபடிக்கு இறை வாக்கினர் மேலும் நம்பிக்கை. அன்பானவர்களே, எப்படி இந்த பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்தது என்று பார்த்தோம் என்றால், நாம் இணைச்சட்டம் உபாகமம் 6:7 வரைக்கும் நாம் படிக்க வேண்டும். ஆம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே சொல்கிறார், நீ உன் பிள்ளைகள், நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததே நீ உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாயாக. எப்ப கற்றுக் கொடுக்கணுமா? அவங்க தூங்கும் பொழுது, அவருங்க படுத்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், அவர்கள் எழுந்திருக்கும் பொழுதும் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நீ போதனை பண்ணு,
அதே போல உன் நிலை கால்களில் எல்லாம் எழுதி வை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை யூத மக்கள் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அதனாலதான் இந்த யூத பெண்ணாகிய இந்த பெண்ணுக்கு அவளுடைய பெற்றோர்கள் சிறு வயதிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அருமையாக போதித்திருந்தார்கள். அந்த போதனையினால் அவளுக்கு நம்பிக்கை, இறை நம்பிக்கை ஆண்டவர் மேல் வந்ததை நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் இப்படி சுகம் கிடைக்கலன்னா நமக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்குமேன்ற நினைப்பு கூட அந்த பிள்ளைக்கு வரல. தைரியமா சொல்றா, போக சொல்லுங்க, நிச்சயம் அவருக்கு சுகம் கிடைக்கும். அதே மாதிரி அவர் போனார், நாமான் போனார். அந்த சிறு பிள்ளையோட பேச்சை கேட்டு, அவ்வளோ பெரிய படைத்தளபதி, ஆனா சிறு பிள்ளையோட பேச்சை கேட்டு அங்கே போனார், சுகம் பெற்றார். சுகம் கிடைத்தது மட்டும் அல்லாதபடிக்கு அனைத்திற்கும் மேலாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார், மீட்பை பெற்றுக்கொண்டார். அது மட்டும் அல்லாதபடிக்கு அந்நிய தேசமாகிய அந்த சீரியா முழுவதும் ஆண்டவருடைய கீர்த்தி பரவியது என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களை, இந்த சிறு பெண்ணை போல நாம் நமக்கு குற்றம் செய்தவர்களை மன்னிக்க முடிகின்றதா? யோசித்து பார்ப்போம். எவர்கள் கஷ்டப்பட்டால் ஒருவேளை நானும் கூட அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண் ஒரு தவறுமே செய்யவில்லை. ஆனால் அவள் மன்னித்த பொழுது நானும் மன்னித்துதானே ஆக வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு தெய்வம்! அவர் இறங்கி வந்து நமக்காக உயிரை விட்ட பொழுது, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அந்த குணம் என்னில் காணப்படுகின்றதா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். அப்படி மன்னியாதிருந்தால் இப்பொழுதே ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்குவோம். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு, என்னை தூற்றியவர்களுக்கு நான் சென்று உதவிகள் செய்வேன் என்று உறுதி எடுப்போம். நிச்சயம் ஆண்டவர் அதில் மகிழ்வார். அன்பானவர்களே, அதே போல நம் பிள்ளைகளுக்கு பிசிக்ஸை படி, இல்லாட்டி கெமிஸ்ட்ரியை படி என்று சொல்வதை விட பைபிளை படி என்று சொல்லி சிறு பிள்ளையிலே விவிலிய ஞானத்தை அவர்களுக்கு ஊட்டி வளர்ப்போம். இந்த யூத பெண்ணை போல நிச்சயம் நம் பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு உலக அறிவோடு சேர்ந்து விவிலிய அறிவையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நிச்சயம் தன் மேலும் நம்பிக்கை வரும், ஆண்டவர் மேலும் நம்பிக்கை வரும். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யூத மக்கள். ஆம், நோபல் பரிசு வாங்கியவர்களில் 1 பேர் யூதர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் அல்லாதபடிக்கு யூதர்களுடைய எண்ணிக்கை 0.2% தான். அவங்களால இவ்வளோ வெற்றியை பெற முடிந்தது என்றால் அதற்கு முதற் காரணம் அவர்கள் நியாய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறு வயதிலிருந்தே அதை படித்து வருவதுதான். அதே போல நாமும் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் மன்னிக்கவும் மற்றவர்களுக்கு அப்பா எடுத்துக்காட்டாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆமேன்.